நம்முடைய அடைக்கலமாய் இருக்கின்ற இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் படைத்தது எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று சொல்லி படைத்தார். இந்த உலகத்தை படைத்ததே நமக்காக தான். நம் தேவைகளை சந்திக்கும்படியாக, நாம் ஆளுகை செய்யும்படியாக சகலத்தையும் உண்டாக்கினார். இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றிற்காகவும் நாம் நன்றி சொல்லி ஆசீர்வதித்து அனுபவிக்கின்றோமா? சுத்தமானவைகளையும் அசுத்தமானவைகளையும் புரிந்து கொண்டு அசுத்தமான காரியங்களை நம்மை விட்டு விலக்குகின்றோமா? தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவருடைய சத்தத்தையும் கேட்பார்கள், பரிசுத்தமாக வாழவும் விரும்புவார்கள். நாம் பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட பரிசுத்தமாய் வாழ்வோம். இயேசுவின் குரல் கேட்டு காலமெல்லாம் பரிசுத்தத்தில் நாமும் நிலை நிற்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, பரிசுத்தமாய் வாழும்படியாக நீர் அழைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.